வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல் கேட்கக்கூடிய தமிழ் கேள்விகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோ நான் எப்படி மேக்கப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் தமிழ் லாங்குவேஜில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். இது போலவே இன்னொரு தமிழ் வீடியோ கொடுத்துருக்கேன், அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டெட் டிஆர்பி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். இதெல்லாம் யாருக்கு உரிய புகழ்ச்சினா பாரதியாருக்கு. சிந்துக்கு தந்தை யாருன்னு கூட தனியாக கேட்டுருவாங்க. யாருன்னா பாரதியார். செந்தமிழ் தேனி இது மேட்ச்சில் கேட்பாங்க, பாரதியார் தான். புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் எல்லாமே பாரதியார் தான். இப்படிலாம் யார் புகழ்ந்திருக்காருன்னா பாரதிதாசன். இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார்? இதுவும் பாரதியார் தான். சிந்துக்கு தந்தை பாரதியார், அதே போல இந்தியா விஜயா இந்த இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் பாரதியார். அப்புறம் இது முக்கியமான கொஸ்டின், அதாவது கேலி சித்திரங்கள்லாம் வரைஞ்சிருப்பார் பாரதியார். அது எந்த இதழ்னா இந்தியாங்கிற இதழில் தான். இது ரிப்பீட்டட் கொஸ்டின், தெரிஞ்சுக்காங்க. என்றென்றும் இதை பிரித்து எழுதணும். என்ன வரும்னா என்று பிளஸ் என்றும். வானம் அளந்தது இது எப்படி பிரியும்னா வானம் பிளஸ் அளந்தது. இங்க இருக்கு பாருங்க, வானம் பிளஸ் அளந்தது. அறிந்தது பிளஸ் அனைத்தும், அறிந்தது அனைத்தும். இங்க இருக்கு பாருங்க, இதுதான் சரி, அறிந்தது அனைத்தும். நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், தெரிஞ்சுக்கங்க. நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும், ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா, இதை பற்றி வர்றது தொல்காப்பியம். விசும்பு, விசும்புனா என்னன்னா இதுவும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டினில். விசும்புனா என்ன மீனிங் கேட்டிருக்காங்க, வானம். இது போல் இந்த ஐம்பூதங்கள் பற்றியதுக்கு பொருள்லாம் பார்த்துக்காங்க. காற்றுக்கு சில பெயர்கள் இருக்கும், கப்பலுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன், அப்புறம் கடலுக்கு இதுக்கெல்லாம் சில பெயர்கள் பொருளோட வருது இல்லையா, அதெல்லாம் மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் உண்டு, அது பார்த்துக்காங்க. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். இது தொல்காப்பியம். இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். விசும்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? விசும்புனா வானம். இது போல் நீங்கள் காற்றுக்கு கடலுக்கு கப்பலுக்கெல்லாம் நிறைய பெயர்கள் இருக்கு இல்லையா, மலைக்கு, இதெல்லாமே தெரிஞ்சுக்காங்க. இது போல் பொருள் இருக்கக்கூடிய இயற்கை சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? இது தொல்காப்பியம். இது டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக வரக்கூடியது. மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். தொல்காப்பியம் பற்றிய கூற்றுகள் எது சரி? இது எல்லாமே பாருங்க, ஆன்சர் பார்த்தலாம். எல்லாமே சரிதான். தொல்காப்பியம் இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இதில் மொத்தம் எத்தனை அதிகாரம்? 3 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 9 இயல்கள். இது கேட்டிருந்தாங்க உங்களுக்கு, டெட் எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க. தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை இயல்கள் உடையது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 9 இயல்கள், மொத்தம் 27. இது தெரிஞ்சுக்கங்க. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபுன்னு சொல்லணும். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை இதை பிரித்தா என்ன வரும்? 2 + திணை. இந்த மாதிரி நம்பர் வருது இல்லையா, இரு ஐம்பொன் அப்படிலாம் அந்த நம்பர் கரெக்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஐம்பொன்னா 5 + பொன் அப்படி வரும். இப்போ இருதிணைனா 2 + திணை. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வருது பாருங்கள், ஐம்பால். இப்போ இதை எப்படி பிரிக்கணும்? 5 + பால். இந்த நம்பர் முழுசாக எழுதணும். இங்கே 5 2 இதெல்லாம் எழுதுகிற மாதிரி வரும். சரியான தொகை மரபினை தேர்வு செய்க. இது போல் கேள்விகள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு. ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதில் ஆட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டுன்னு வந்தால் மந்தை. அப்போ மற்றதுக்கெல்லாம் பார்த்தலாம். கூட்டம்னா மக்கள் கூட்டம், மக்களை தான் கூட்டம்னு சொல்லணும். குவியல்னா கற்குவியல். கல் இருக்குல்ல, அதை மொத்தமாக சேர்த்து வைக்கிறோம்ல, அது பேர் கற்குவியல். இந்த நிறை, ஆநிறை. ஆனா பசு, பசு மொத்தமாக இருக்கிறதுக்கு பேர் நிறை, ஆநிறை. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? இதை டிஎன்டெட் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இது. வீரமாமுனிவர்.
தமிழ் எழுத்துக்கள்லே 2 பேர் வந்து சீர்திருத்தம் செஞ்சுருப்பாங்க. ஒருத்தவங்க வீரமாமுனிவர், இன்னொருத்தவங்க தந்தை பெரியார். இவங்க 2 பேருமே நீங்கள் வந்து மறக்காதீங்க. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது. இதுக்கு பேர் வட்டெழுத்து. வட்டெழுத்து, வளைந்த கோடுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். சொன்னோம் பார்த்தீங்களா, வீரமாமுனிவரும் தந்தை பெரியார் தான் இந்த மாதிரி தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவங்க. யார் பேர் அங்கே ஆப்ஷனில் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்துகள். கடைசங்க காலத்தில் கண்ணெழுத்துக்கள். கடைசங்கம் கண்ணெழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா கண் கடை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. இது கேட்டிருக்காங்க, இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். கடைசங்க காலத்தில் தமிழத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்துக்கள். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிய உதவும் கல்வெட்டு என்ன? இது வந்து அறச்சலூர் கல்வெட்டு. எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? வீரமாமுனிவர். புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். தமிழில் சொல் என்பதற்கு டேஷ் என்பது ஒரு பொருள். இது வந்து டிஎன்டெட் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க, உங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயே வந்திருக்கு. நெல். நெல்னா சொல்னு பொருள் உண்டு, சரிங்களா? நெல் சொல். ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும் குரில் எழுத்துக்கள். 2 எழுத்து தான் ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்கக்கூடிய குரில் எழுத்துக்கள். அது வந்து நோ தூ. இந்த நோ தூ. இப்போ ஓரெழுத்து ஒரு மொழிகளில் இந்த 42 எழுத்துக்கள் இருக்குது. முக்கியமாக இந்த 42 எழுத்துக்கள் பற்றிய கேள்வி தான் உங்களுக்கு அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அந்த 42 எழுத்தையுமே இப்போ நம்ம புக்கில் பார்த்துடலாம். இந்த 42 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஆனா பசு. ஆ பசு. ஈனா ஈதல், கொடுத்தல். நிறைய இதில் மேட்ச்லேயே உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க. ஈதல்னா கொடுத்தல்னு அர்த்தம். இப்போ ஈனா கொடு. ஊனா இறைச்சி. ஊன் உண்ணாமை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த ஊ வருது இல்லை, ஊன் தான், அதுனா இறைச்சி. ஊனா இறைச்சி. ஏ அம்பு. அம்பு எய்தல் தெரியும், ஏன் ஞாபகம் வச்சுக்காம ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெடில் எழுத்து. அம்பு எய்தல். ஐனா தலைவன். ஐனா தலைவன். ஓ மதகு நீர் தாங்கும் பலகை. இந்த ஓனா மதகு நீர், இந்த நீர் வந்து ஓடும். ஓ, அந்த ஓ ஞாபகம் வச்சுக்கலாம். மதகு நீர் தாங்கும் பலகை தான் ஓ. கானா சோலை. இது எல்லாருக்குமே தெரியும். காசோலைன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கா சோலை. கூனா பூமி. கூனா பூமி. கானா சோலை. கைனா ஒழுக்கம். கை ஒழுக்கம். கோனா அரசன். இது ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். சானா இறந்து போ. சாதல் அப்படி சொல்கிறோம் இல்லையா? சானா இறந்து போ. சீ அப்படின்னா இகழ்ச்சி. நிறைய இடங்களில் சீ அப்படின்னு சொல்லுவாங்க, அது இகழ்ச்சிக்கு தான், இகழ்ச்சி. சேனா உயர்வு. அதாவது சேரக்கூடிய இடம் சேர்ந்தாதான் உயர்வு வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப்போ மறக்காது. சேரக்கூடிய இடம் சேர்ந்தால்தான் உயர முடியும். அப்போ சேனா உயர்வு. சோனா மதில். சோனா மதில். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த கா சோலை ஞாபகம், சோலையில் இருக்கக்கூடிய மதில் அப்படி கூட கண்டினியூஸாக ஞாபகம் வச்சுக்கலாம். கா சோலை, சோலையில் இருக்கக்கூடிய மதில், அதான் சோ மதில். தானா கொடு, இது ஈஸி. தீனா நெருப்பு, ஈஸி. தூய்மைக்கு தூ, இந்த ஃபஸ்ட் எழுத்தே வருது. தேனா கடவுள் கொடுத்துருக்காங்க இல்லையா? தேவதை ஞாபகம் வச்சுக்காங்க. தேவதை ஆகிய கடவுள். இப்போ தேவதைனா கடவுள் கூறியவங்க தான். இப்போ தே வந்து கடவுள். தைனா தைத்தல். நானா நாவு. நீனா முன்னிலை ஒருமை. இது எல்லாருக்குமே தெரியும். நேனா அன்பு, நேசம் இருக்கு இல்லையா? அப்போ நேனா அன்பு. நைனா இழிவு. நைன்ட்டு இருக்கு அப்படி சொல்லுவாங்க, இழிவுபடுத்துகிற மாதிரி தான். இப்போ சீனா இகழ்ச்சி, அப்போ நைனா இழிவு. நோனா வறுமை. இப்போ நோ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். கரன்சி நோட் இருக்கு இல்லையா? அது இல்லைன்னா வறுமை தான், ஓகேங்களா? அந்த நோனா வறுமை. பானா பாடல். பூனா மலர். பேனா மேகம். பேய் மேகம் ஞாபகம் வச்சுக்காங்க. பேனா மேகம், பேய் மேகம். பைனா இளமை. போ செல், இது ஈஸி. மாமரம் மா. மீனா வான். விண்மீன் சொல்கிறோம்ல, அது வந்து வானில் தான் இருக்குது அந்த மீனா வான். மேலே அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கணும். மீனா வான் மேலே, அதெல்லாம். மூனா மூப்பு. மேனா அன்பு. ஏற்கனவே அன்புனா ஏற்கனவே பார்த்துருக்கோம், என்னது? நேசம் பார்த்துருக்கோம். மேனாலும் அன்பு தான், நேமே அப்படி கூட எழுதி வச்சுக்கோங்க. மேனா அன்பு. மை அஞ்சனம். மோனா மோத்தல். யானா அகலம், அகலமான பாதை அப்படிலாம்.
யா இல்லைன்னா அகலம் யா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்காங்க. வானா அழைத்தல், வீணா மலர், வீற்று இருக்கக்கூடியவங்க. இப்போ சரஸ்வதி தேவி வந்து வீற்று இருக்காங்க மலரில், அந்த வீணா வீற்று இருக்கிற கூடிய இடம் மலர் ஞாபகம் வச்சுக்காங்க. வைனா இந்த வைக்கப்புல் ஞாபகம் வச்சுக்கலாம். வைனா புல், வைக்கப்புல் அது ஞாபகம் வச்சுக்கலாம். வவ்னா கவர், நோ நோய். இப்போ இந்த நோக்கும் இந்த நோக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோனா நோய் வந்துடக்கூடாது, சின்ன நோ இதுதான் நோய். இப்படி வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நோய் வந்தால் நொந்து போகணும், நோய் வந்தால் நொந்து போகணும் அந்த நோ. கரன்சி நோட்டுலனா வறுமை, அது ஞாபகம் வச்சுக்காங்க. தூனா உன். ஸோ இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு கேட்கலாம். ரா இளங்குமரனார் பற்றிய கூற்றுகளில் எது சரி? இதில் எல்லாமே சரிதான், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர், சரி. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியுள்ளார். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாலே தமிழில் அதிலே கொடுத்துருப்ப பாருங்க. தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இந்த நூல்கள்லாம் இவரோட தான். இந்த இளங்குமரனார் எப்படின்னா கண்களை மூடி எழுதும் ஆற்றல் உடையவர். திருவிக்கா போலவே கண்களை மூடி இவரும் எழுதுவார். அது இல்லாமல் தமிழ் மீது ரொம்ப பற்று. இவரோட ஃபேமஸ் குவாட் கூட ஒன்று சொல்லியிருக்கேன். விழியினை இழக்க நேரிட்டால் கூட தமிழனை இழக்கக்கூடாது அப்படி சொல்லியிருப்பார், சரிங்களா. தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். அப்புறம் திருச்சிக்கு அருகில் அல்லது திருவள்ளுவர் தவசாயம் பாவாண நூலகமும் இவர் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு, பார்த்துக்கங்க, அமைத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலை, பாவாண நூலகமும் இளங்குமரனார் அமைத்தது தான். இந்த மேட்ச் பார்த்தலாம். புலி, புலிக்கு என்னது அதோட இளமை பெயர் பார்த்தீங்கன்னா பரல், புலி பரல் இருக்கும் பாருங்க ஆன்சரு. சிங்கம்னா குருளை, சிங்கம் குருளை. யானை, யானைக்கு வந்து என்ன சொல்லணும்னா யானை கன்று தான் சொல்லணும். இப்போ பசுமாட்டுக்கு எப்படி கன்று சொல்கிறோம் அதே போல் யானைக்கும் கன்று தான். ஆடுக்கு தான் குட்டி வரும், ஆட்டுக்குட்டி. புலிப்பரல், சிங்கக்குருளை, யானை கன்று, ஆட்டுக்குட்டி. அதே போல் இதுவுமே மேட்ச் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இந்த மரபு பிழையற்ற சொல்ல வரக்கூடியது. புலி வந்து என்ன பண்ணும், உருமும், புலி உருமும். சிங்கம் வந்து முழங்கும், காட்டுக்கே சிங்கம் இல்லையா, இது வந்து முழங்கும். யானை, யானை பிளிரும், இதுவும் தெரியும். ஆடு வந்து கத்தும், ஆட்டுக்குட்டிக்கு எப்படி நேச்சுரலாக அப்படியே வருதோ அதே போல் கத்துறது எதுனா ஆடு தான். பசு வந்து கதரும், பசு கதரும். புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், ஆடு வந்து கத்தும், பசு என்ன பண்ணும், கதரும். அடுத்தது இதை அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க. ஆந்தை வந்து அலரும், ஆந்தை அலரும். குயில் வந்து கூவும், குயிலும் கூவும், சேவலும் கூவும். கோழி தான் கொக்கரிக்கும், கோழி கூவாது, கோழி கொக்கரிக்கும், கொக்குன்னு பாருங்க. கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், குயில் கூவும், மயில் வந்து அகவும், காகம் கரையும். அப்புறம் இன்னொன்று கொடுப்பாங்க, இந்த அந்த போலவே ஒன்று இருக்கும், கூகை, கூகை வந்து குழரும். இது அடிக்கடி கேட்குறாங்க, கூகை குழரும். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள், இது பாருங்க, உ ஊ. இது வந்து சொல்லி பார்க்கணும். இது போல் ஒரு கேள்வி உண்டு. இப்படி இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து உ ஊ. ஆயுத எழுத்து எங்கே பிறக்கும்னா தலையில் பிறக்கும், ஆயுத எழுத்து அக்கு. வல்லின எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள், இது வந்து இட்டு இன்னு. சொல்லி பாருங்க, இட் இன் எங்கே போய் பொருந்துது நாக்குன்னு பாருங்க. கீழிதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். உயிரெழுத்துக்கள் 12ம் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே பிறக்குதுன்னு கேட்டிருக்காங்க, கழுத்து. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்து. இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் பிறக்கும் இடம், அது வந்து கழுத்து. சிந்துக்கு தந்தை யார், ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், பாரதியார் சிந்துக்கு தந்தை. சரியான தொகை மரபு, இதுவும் பார்த்துட்டோம், இது எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிட்டேன். மக்கள்னா கூட்டம். பஞ்சகும்பிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள பாட்டு எது? அது பாட்டு பேர் கோணக்காத்து பாட்டு. பஞ்சகும்பிகள் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ள பாட்டு கோணக்காத்து பாட்டு. வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர், இது அடிக்கடி கேட்பாங்க.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முகில். முகில்னா மேகம். இந்த கருமேகம் தோன்றினால்தான் மழை பொழியும். அப்போ முகில் மேகம். பருத்தி ப்ளஸ் எல்லாம், பருத்தி எல்லாம் ஏ வரும். நன்செய். நன்செய்னா நன்மை ப்ளஸ் செய். இங்கே இருக்கு பாருங்கள், பிரியறது. நன்மை ப்ளஸ் செய். நீளுழைப்பு, இதுக்கு நீள் ப்ளஸ் உழைப்பு. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். இந்த நூல்கள்லாம் யாரோடது? இந்த நூலோட ஆசிரியர் யார்? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். இது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். பஞ்சகுமிகள் என்னும் நூலினை தொகுத்தவர் யார்? இப்படி ஒரு நூல் இருக்கு பஞ்சகுமிகள்னா, அது தொகுத்தவர் யாருன்னா ராசு. வவ்வல் என்ற ஆங்கில சொல்லுக்கு உரிய தமிழ் சொல். கலை சொற்கள்ல கேட்டுருவாங்க. வவ்வல் அப்படின்னாலே உயிரொலி. வவ்வல் உயிரொலி. இது மேட்ச் பண்ணுங்க. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம நிறைய, இருந்தாலும் பார்த்துக்கலாம். கோழி கொக்கரிக்கும். கிளி பேசும். நம்ம சொல்கிறதே திரும்ப திரும்ப பேசும் கிளி. அது எல்லாருக்குமே தெரியும். கிளி தான் நம்ம சொல்கிறத கூட கூடவே பேசும். சேவல். சேவல் என்ன சொன்ன? கூவும். முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? சேவல் கூவும். புறா குணுகும். இந்த சவுண்டே பாருங்க, முனகிறதுன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. புறா உம்ட்டு வரும் பாருங்க, அது முனகிற மாதிரியே இருக்கும். அப்போ புறா குணுகும். கூகை குழரும். இதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், கூகை குழரும். வாணிதாசன் பற்றிய கூற்றுகள் எது சரி? இது எல்லாமே சரிதான், டைரெக்டாக படிச்சுக்கலாம். தமிழகத்தோட வேர்ட்ஸ்வர்த் இப்படின்னே தனியாக ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? வாணிதாசன் தான். இவரோட இயற்பெயர், இந்த கொஸ்டின் உங்களுக்கு டிஎன்டெட்டில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அரங்கசாமி என்கிற எத்திராசுலு என்பது இவரின் இயற்பெயர். இவர் பாரதிதாசனின் மாணவர். அதுவும் உண்மைதான். வாணிதாசன் பாரதிதாசனோட மாணவர். இவரோட இயற்பெயர் இதுதான். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். கவிஞரேறு, பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயரை பெற்றவர். கேட்கலாம், இந்த கவிஞரேறு யாருன்னு கேட்கலாம். வாணிதாசன். பாவலர் மணியும் அவர் தான். இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. இது டிஎன்பிஎஸ்ல ஒரு தடவை கேட்டிருக்காங்க. செவாலியர் விருது வாங்கினவங்க யாருன்னு? வாணிதாசன். இது அப்படியே மேட்ச் பண்ணுங்க. சோறு உண் வரணும். சோறு உண்டான். சோறு சாப்பிட்டோம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அது நம்ம வழக்கு மொழிக்கு பேசிகிட்டு இருக்கோம், அது ஓகே. பட் என்ன வரணும் தமிழ்னா? உண், அதான் வரணும். சோறு உண்டான். தண்ணீர் குடி. தண்ணீர் குடித்தான், அதான் கரெக்டு. பூ. பூ கொய்தல். இந்த பூ பறின்னு சொன்னாங்கன்னா தப்பு, சரிங்களா? பூ கொய் அப்படிதான் வரணும், கொய்தல். முறுக்கு. முறுக்கு தான் தின்றது, நல்லா கடிச்சு தின்றோம் இல்லையா? முறுக்கு தின்னான் வரும். பால் பருகினால் இல்லை பருகினான் வரும். பால்னா பருகணும், தண்ணீர்னா குடிக்கணும். இது ரெண்டும் பார்த்துக்காங்க. கான்சனட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்யொலி. வவ்வல்னா உயிரொலி, கான்சனட்னா மெய்யொலி. இது அப்படியே மேட்ச் பண்ணுங்க. கூடை. கூடை முடைதல் வரும். கூடை முடைதல். சுவர். சுவர் எழுப்புறது. சுவர் எழுப்புதல். இப்படி கட்டிகிட்டே இருக்காங்களா ஒன்று ஒன்று, அது எழுப்புதல். இலைனா பறித்தல். இலை தான் பறிக்கிறது கரெக்டாக வரும். பூ கொய்தல், இலை பறிக்கணும். இங்கே பானை வனைதல். பானை செய்தால் வரக்கூடாது, பானை வனைதலில் தான் வரும். கூடை முடைதல், சுவர் எழுப்புதல், இலை பறித்தல், பானை வனைதல். முழவு என்னும் சொல்லின் பொருள். முழவு அப்படின்னா இசைக்கருவி. முழவுனா இசைக்கருவி. இசைக்கருவிகளோட வகைகள் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி உங்களுக்கு கேட்குறாங்க. ஏன்னா போன ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லா கருவிகளுமே ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரில் வந்திருந்தது. ஸோ இந்த தடவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அதனால் பார்த்துடலாம். இசைக்கருவிகளில் மெயினாக தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி. விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவி தான் தோல் கருவி. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா முழவு, முரசு. இது மேட்சாகவும் கொடுத்துடலாம், இல்லைனா சிங்கிள் கொஸ்டின் இண்டிவிஜுவல் கொஸ்டினாகவும் வரலாம், சரிங்களா? ஸோ அந்த தோலால் மூடப்பட்டு செய்கிறது தான் என்னது? முழவு, முரசு. முரசு கொட்டுவாங்க இல்லையா, அது. நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள். இதுக்கு எக்ஸாம்பிள் யாழ், வீணை. இதில் தான் அந்த நரம்பு இருக்கும். ஸோ யாழ், வீணைலாம் நரம்பு கருவிகள். காற்று கருவிகள் காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை. குழல், சங்கு. புல்லாங்குழலும் சங்கும் தான் காற்றை பயன்படுத்தி இசைக்கக்கூடியவை. அடுத்து ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள். அந்த கஞ்ச கருவிகள் சாலரா, சேகண்டி. இது வித்தியாசமாக இருக்கிறதுனால இதுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்கலாம். சேகண்டி ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க கொஸ்டின் பேப்பரில், சாலராவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ சாலரா, சேகண்டி இது கஞ்ச கருவிகள். இது இல்லாமல் உடுக்கைலாம் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. உடுக்கைங்கிறது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். இதுதான்.
இதில் வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலால் பொருத்தப்பட்டிருக்கும். பெரிய உடுக்கைக்கு பேர் என்ன, சிறிய உடுக்கைக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. பெரிய உடுக்கைக்கு பேர் தவண்டை, சிறிய உடுக்கைக்கு பேர் குடுகுடுப்பை. தவண்டை, குடுகுடுப்பை. குடமுழானா 5 முகங்களை உடையது, இதுதான் குடமுழா. இதுக்கு பேர் பஞ்சமகா சப்தம். இதுக்கு பேர் குடமுழா. 5 முகம் இருக்குது பாருங்கள். புல்லாங்குழல் பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் யாழ் பற்றி கேட்பாங்க. யாழ் கீழே இருக்குது, பார்த்துக்கலாம். இந்த சாலராக்கு என்ன பேர்னு பார்த்துக்கங்க. சாலரா பாண்டில் எனவும் அழைப்பர். இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். அதோட உட்புறம் குவிந்து இருக்கும். ஒன்றோடு ஒன்று பொருந்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கு ஏற்ப இசைப்பர். இதனை பாண்டில் எனவும் அழைப்பர். இதை வந்து கோயில் வழிபாட்டிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சில பேர் ஜால்ரா போடுற நல்லன்னு சொல்லுவாங்கல்ல, இது இந்த வழக்கத்திலே வந்திருக்கலாம். நல்லா தட்டுறது, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் வர்றதுக்காக தட்டுறது, அதை தான் அப்படி வந்து பேச்சு வழக்கில் மாற்றிக்கிட்டாங்க. சரிங்களா? சாலரா, ஜால்ரா. இதுதான் அந்த சேகண்டி. திமிலை பார்த்துக்காங்க. பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலால் கட்டப்படும் கருவி. இது கேட்கலாம். இது வந்து வேற ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. திமிலை எக்ஸாம் நிறைய கொடுத்துட்டு பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவிக்கு பேர் என்ன? திமிலை. இதுதான் திமிலை. இது பறை, தப்பாட்டத்தெல்லாம் யூஸ் ஆகும் இல்லையா? இது மத்தளம். ஃபஸ்ட்டு முதற்கருவி இங்கே இருக்குது பாருங்கள். முதற்கருவி எதுன்னு கேட்கலாம். முதற்கருவி வந்து மத்தளம் தான். இப்போ எல்லா ஃபங்க்ஷனுமே பாருங்கள் ஃபஸ்ட்டு மத்தளம் தட்டுவாங்க. கல்யாணத்தை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை கோவில் ஃபங்க்ஷனாலும் ஃபஸ்ட்டு என்னது வரும்? மத்தளம் தான் வரும். இதுதான் முதற்கருவி. இதனை முதற்கருவி என்பர். அதுவும் இல்லாமல் இது 2 கைகளாலும் இசைக்கப்படுகிறது. மத்தளம். இது முரசு, முழவு, யாழ். யாழில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா எத்தனை நரம்புகள் இருக்கோ அதை வச்சு கொஸ்டின் வரும். இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது. பேரியாழ், செங்கோட்டையாழ் போன்றவை மிக பழமையானவை. இதெல்லாமே பழமையானது, பேரியாழும் செங்கோட்டையாழும். யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 21 நரம்பு பேரியாழ். 19 நரம்பு வந்து மீன் வடிவில் அமைஞ்சிருக்கும். இது வந்து மகர யாழ். இது வந்து மகர யாழ். 19 நரம்புகள் மீன் வடிவில் அமைந்தது மகர யாழ் 19. அடுத்தது 14 நரம்புகளை கொண்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோடையாழ். 14 சகோடையாழ். இது 21, இது 19. மீன் வந்து 19 மகரையாழ். இது பேரியாழ், சகோடையாழ். இது பார்த்துக்கங்க. நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். இது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா வல்லைப்பாட்டு. நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் வல்லைப்பாட்டு. சலசல இலக்கண குறிப்பு தருக. இது வந்து என்ன வரும்? இரட்டை கிளவி. இது போன ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் தமிழில். சலசல பிரித்தா வந்து பொருள் தராது. சலனா பொருள் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா இரட்டை கிளவி தான். வருக வருக வருகனா அடுக்கு தொடர், பிரித்தா பொருள் தரும். சேகரம். சேகரம்னா ஃபஸ்ட்டே பார்த்தோம், கூட்டம், மக்கள் கூட்டம் தான் சேகரம். தகவலர் என்பது எந்த மாவட்டத்தை குறிக்கிறது? இப்போ வந்து தருமபுரி. அதியமான் தான் வந்து தருமபுரி ஆண்டவன் வரும். அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் யாருன்னு கேட்பாங்க, அது அதியமான் தான். இதை அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குதுன்னு கேட்குறாங்க இல்லையா, நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு தான் சரி. அதாவது இத்து இந்து இது எங்கேருந்து பிறக்குதுன்னா நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. இக் இங்கு இது வருது. நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச் இஞ்ச் இது நாவின் இடை அன்னத்தின் இடை. இட் இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இது வந்து சிங்கிள் கொஸ்டினாகவும் கேட்டுருவாங்க. நாவின் நுனி அன்னத்தின் நுனி வருடுவதால் இட் இன். செவ்விந்தியர்கள் நிலத்தை எப்படி மதிக்கின்றனர் பார்த்தீங்கன்னா தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை. இன்னோசை வந்து இனிமை ப்ளஸ் ஓசைன்னு பிரியும். இனிமை ப்ளஸ் ஓசை. பால் ப்ளஸ் ஊரும் பாலூரும். பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வரும் பழங்குடியினர், அவங்களுக்கு பேர் வந்து காடர்கள். பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வரும் பழங்குடியினர் பேர் காடர்கள். குறிப்பு வினைமுற்று எதனை வெளிப்படையாக காட்டாது? இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின், அதனால் அப்படியே பார்த்துக்கோங்க, வரலாம். குறிப்பு வினைமுற்று வந்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது.
மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இதில் எது வினைமுற்று? மேய்ந்தது, இதுதான் வினைமுற்று. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. மேய்ந்தது என்பது வினைமுற்று. இதில் இறந்த கால வினைமுற்று எது? இது ஈஸி, உங்களுக்கே தெரியும். படித்தான். நடக்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம். உண்பான்னா எதிர்காலம், இனிமேல் தான் சாப்பிடுவான். பின்வருவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி வரும், அதுதான் ஏவல் வினைமுற்று. நம்ம ஏவல் வினாலே பார்த்துருக்கோம்ல, ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுக்குறது, கடைக்கு போவியா அப்படின்னு வந்து சொல்கிறது தான். ஸோ இதெல்லாம் ஏவல். அப்போ இங்கே என்ன வரும்? ஓடு. ஓடுனா ஏவல் வினைமுற்று சொல். வியங்கோல் வினைமுற்று சொல். வாழ்க, வாரல், வாழியர் அனைத்தும்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே இது எல்லாமே வியங்கோல் வினைமுற்று தான். வாழ்க, வாரல், வாழியர் அனைத்துமே வியங்கோல் வினைமுற்று. இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள், எந்தெந்த நாள் என்னென்னைக்குன்னு. நான் கொஞ்சம் ரிவிஷன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்காங்க. உலக ஓசோன் நாள். ஓசோன் நாள் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3 தான் உலக இயற்கை நாள். வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. தமிழ் எண்கள் இதுவும் கேட்கலாம். இது வந்து டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன், ஈஸியாக வந்து நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். அப்படியே படிச்சுக்கோங்க. 1க்கு வந்து கேன் எழுதணும், 2க்கு ஊ, 3க்கு நூ மாதிரி, 4க்கு ச, 5க்கு ரூ. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுதான் தமிழ் எழுத்துக்கள், அந்த எண்களுக்குரிய எழுத்துக்கள். நீங்கள் 5 ரூ 4 ச அப்படி கூட மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாட்டு கூட இந்த குழந்தை பிள்ளைங்க பாடுற மாதிரி ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. கடலை உடைத்து நுணுக்கி சாப்பிடுவேன், அப்படி மாதிரி ருசித்து சாப்பிடுவேன் அப்படின்னு கூட வந்துச்சு ட்ரெண்டிங்கில். இதுவும் பார்த்துக்கோங்க, இது டைரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். 6க்கு இப்படி வரணும், 7க்கு ஏ, 8க்கு அ, 9க்கு இந்த மாதிரி கூ மாதிரி வருது, 10க்கு இப்படி. ஏன்னா இது வந்து கேங்கிறது 1க்கு போடுவோம்ல, இந்த 0 இதுதான். நெடுமை ப்ளஸ் தேர், நெடுந்தேர், இந்து வரணும், நெடுந்தேர். செய்தி தொடர் எது? ஸோ தொடர் எல்லாம் பார்த்துக்காங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் எது செய்தி தொடர்? கரிகாலன் கல்லணையை கட்டினான், இதுதான் செய்தி. கரிகாலன் கல்லணையை கட்டினான் தான் செய்தி போல் இருக்குது, அப்படியே படித்தா அது செய்தி. அதில் எந்த உணர்ச்சி அது போலலாம் இல்லை, கேள்வி இல்லை, ஒரு ஆர்டர் இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா அது செய்தி தொடர். இப்போ இதுவே என்னென்ன தொடர்னு பார்த்தலாம். அடடா என் தங்கை பரிசு பெற்றால், உணர்ச்சி தொடர். இந்த மாதிரி ஆச்சரியக்குறி மெயினாக வரும் பார்த்தீங்களா, உணர்ச்சி தொடர். இளமை கல் அப்படின்னா ஆர்டர் போடுறது, கட்டளை தொடர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? கொஸ்டின் மார்க் வருது இல்லையா, வினா, வினா தொடர். வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை பொறுத்துக. எல்லாத்துக்குமே வேர் சொல் பாருங்கள், இது ஈஸி தான். நடக்கிறது, நடதான் வேர் சொல், டைரெக்டாகவே இருக்குது. உறங்கினால், உறங்கு, இது வேர் சொல். ஒரு ஆர்டர் போகிற மாதிரியே வரும் வேர் சொல் எல்லாமே. பயின்றால், இது நல்லா பார்த்துக்கோங்க, இது வித்தியாசமாக இருக்குல்ல, கேட்பாங்க. இது நம்ம மற்றதெல்லாம் கெஸ் பண்ண முடியும், டக்குன்னு கெஸ் பண்ண முடியாது, அதனால் இது கேட்கலாம். பயின்றால்னா பயில், அவ்வளோதான். வாழிய, வாழ். கேட்டார், கேள். பின்னொருவற்றுள் விழைவு தொடர் எது? உன் திருக்குறள் நுழை தருக, உழவு தொழில் வாழ்க, கல்லாமை ஒழிக, அனைத்துமே வரும். விழைவு தொடர் எல்லாமே வரும். அதாவது வாழ்க, அதுலேயும் ஒரு வாழ்த்துதல், வேண்டுதல், இது மாதிரி இடங்களில் வரக்கூடியது தான் விழைவு தொடர். சரிங்களா? இப்போ இது வந்து நுழை தருகனா கேட்குறது, அதுபோல் வாழ்கங்கிறதா வாழ்த்துறது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா விழைவு தொடர் தான். இது கண்டிப்பாக கேட்பாங்க, எல்லாத்தையுமே எக்ஸாமோட படிச்சுக்காங்க. எது வேணால் கொடுப்பாங்க. உழவுத்தொழில் வாழ்க ஏற்கனவே உங்களுக்கு டிஎன் டெட் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க, இது என்ன தொடரில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. பின்வருவற்று உணர்ச்சி தொடர் எது? இது எல்லாமே தான். ஆ புலி வருகிறது, இது உணர்ச்சி தொடர் தான். ஆ மலையின் உயரம்தான் என்னே, அதுவும் தான். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, இப்போ அழிந்து விட்டன அப்படின்னு முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது செய்தி தொடராக மாறிடும். அழிந்து விட்டனவே அப்படின்னு கேட்குறாங்கல்ல ஆச்சரியத்தோட, அது வந்து உணர்ச்சி தொடர். இப்போ ஆச்சரியப்பட்டு கேட்குற மாதிரி வர்றதெல்லாம் மெயினாக அந்த ஆச்சரியக்குறி இருக்கும், அதுவும் வந்து ஒரு சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும், அந்த உணர்ச்சியோடு சொல்கிற மாதிரி இருக்கும். இது அனைத்துமே என்னது? உணர்ச்சி தொடர். நேற்று நம் ஊரில் மழை பெய்தது, இதை வந்து வினா தொடராக மாற்றணும்.
அப்படியே மீனிங் மாறாமல் மாற்றணும். நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா, அவ்வளோதான். வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை பொறுத்துக. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே தான். தருகின்றனர் தா, பேசினால் பேசு, போனான் போ, டைரெக்டாகவே இருக்க ஆன்சரு. வருகனா வா, சென்றனா செல், அவ்வளோதான். இதெல்லாம் ஒரே வேர் சொல். பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படுபவர் யார்? இது எல்லாமே திருவள்ளுவர் தான். பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார், திருவள்ளுவர். இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். இதை பற்றி கொஸ்டின் கண்டிப்பாக வரும். டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க, உங்களுக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து அந்த முப்பால் இருக்குல்ல திருக்குறளில், அது எப்படி பிரியுது, அதுதான் முப்பால் பகுப்பு. என்னென்னா அறம், பொருள், இன்பம். இதுதான் 3ஆக பிரியும். அந்த 3 பால், அறம், பொருள், இன்பம். இதில் அறத்துப்பால் எதில் கவர் ஆகும்னா இதான். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், இந்த 4ஆக இருக்கு இல்லையா, இப்படி தான் பிரியும் அறத்துப்பால். பொருட்பால், பொருட்பால் பார்த்திங்கன்னா அரசியல், அமைச்சியல், ஒழிபியல், இதுதான் பொருட்பால். இன்பத்துப்பால் களவியல், கற்பியல். ஸோ இது வந்து எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்கலாம், இல்லைனா எப்படி பிரியுதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரி கேள்விகள் வந்து அடிக்கடி வரும், பார்த்து வச்சுக்காங்க. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. நடுவு நிலைமை தான் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. பயனில்லாத களநிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? யாரை சொல்லுவார் திருவள்ளுவர்னா கல்லாதவர் தான். கல்லாதவர் பயன் இல்லாத களநிலத்திற்கு ஒப்பானவர்கள். வல்லுருவம், இது எப்படி பிரிக்கிறதுனா வன்மை ப்ளஸ் உருவம். வல்லுருவம், வன்மை ப்ளஸ் உருவம். வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்த மேய்ந்தற்று. இக்குறளில் ஒன்றில் அணி எது? இது டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்துருக்கோம். அதாவது இது என்னென்னா பசு வந்து புலித்தோல் போத்திக்கிட்டு மேய்ஞ்சது அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இருக்கக்கூடிய அணி என்னென்னா இல்பொருள் உவமை அணி. அப்படி ஒன்று கிடையாது. பசு வந்து என்றைக்குமே புலித்தோலை போத்திக்கிட்டு மேய முடியாது. இது இல்லாத ஒன்று. ஆகாய தாமரைன்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அது இல்லாத ஒன்று. அப்படி இல்லாத ஒன்று வந்துச்சுன்னா அது இல்பொருள் உவமை அணி. அணி எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்பாங்க, பார்க்கலாம். அணி கடைசியாக பார்க்கலாம். பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி, தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை, ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார், பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. இந்த பாடல் வரி வந்து எதில் இடம்பெற்றிருக்கு? நீலகேசியில். இந்த சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி, தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை. இந்த 2 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. நீலகேசி பாடல். ஐஞ்சிறும் காப்பியங்களை ஒன்று நீலகேசி தான் இங்கே கொடுத்துருக்கிறதுல. இது கேட்பாங்க. இந்த 8 தொகை நூல்கள் தெரிஞ்சுக்காங்க, 5 பெருங்காப்பியங்கள் தெரிஞ்சுக்காங்க, 5 சிறுங்காப்பியங்கள் தெரிஞ்சுக்காங்க. அப்புறம் திருக்குறள்லாம் எதுக்கு கீழே வருதுன்னு கேட்பாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. அதுபோல் 5 சிறுங்காப்பியங்களில் ஒன்று நீலகேசி. மற்றதெல்லாம் வந்து 8 தொகை, அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, இதெல்லாம் வந்து 8 தொகையில் வந்துடும். நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக டாஷ் சருக்கங்களை கொண்டது. இதில் எத்தனை சருக்கங்கள் இருக்குன்னா 10 சருக்கங்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து நீங்களாக. உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல். என்னது? பிணி. உடல் நலம்ங்கிறது நோய். பிணினா நோய், நோய் இல்லாமல் வாழ்தல். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மொத்தம் 3 நோய்கள் சொல்லுவாங்க நீலகேசியில். வையம், வையம்னா உலகம். வையகம், வையம், இதெல்லாம் என்னது? உலகம் தான் வரும். கவிமணி என போற்றப்படுபவர் தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார். தந்தை பெரியார் தெரியும், வைக்கம் வீரர், அது எல்லாத்துக்குமே வருவாங்க. ஆசிய ஜோதி, மருமக்கள் வாழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் மாலையும் உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்தவர் இவர் தான், தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனோட தான் ஆசிய ஜோதி ஃபேமஸ் புக்கு. பார்த்துக்காங்க, இதெல்லாம் கேட்பாங்க. காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார். வையம், வையம்னா சொன்னாலும் உலகம் போற்ற வாழ்ந்தார். நலம் எல்லாம், இது பிரித்தா என்ன வரும்? நலம் ப்ளஸ் எல்லாம். இடம் எங்கும் சேர்த்தா மே வரும், இடமெங்கும். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு என்ன பயன்படுத்தினாங்க? தாவரங்களை தான் மருந்தாக பயன்படுத்தினார்கள். அங்கேருந்து தான் மருந்தை எடுத்தாங்க, தாவரங்களை. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எதோட நீட்சினா உணவின் நீட்சி தான். ஸோ அந்த காலத்தில் மருந்தே உணவு தான். சரிங்களா? இப்போ தான் நம்ம வந்து நல்ல உணவாக எடுத்துக்கிறது இல்லை.
ஆனால் அப்போ தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது. நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு தான் சாப்பிட்டாங்களே. சமையல் அறையில் செலவிடும் நேரம் எதற்காக செலவிடும் நேரம்? நல்வாழ்வுக்காக. நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம். என் இனிய எந்திரா, மீண்டும் ஜினோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், இந்த நூல்கள்லாம் எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா அவங்க தான். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். ஒரு சொல் வந்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்குதுன்னா எச்சம். எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம். இது ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பெயரெச்சம், வினையச்சம்லாம் எப்படி முடிஞ்சா தெரியணும். அந்த எண்டு எழுத்தை வச்சே சொல்லிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், பெயரெச்சம் எது? எப்படி முடியணும்? ஆன் முடியணும். பார்த்த ஆன் முடியுதா? குறிப்பு வினையச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. இதுவுமே காலத்தை வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இதுவுமே கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாமில், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. நடந்து வினையச்சம் ஊன் முடியுதா? ஊ ஈன் முடிஞ்சா வினையச்சம். ஆன் முடிஞ்சா பேசிய, அது என்னது? பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான், இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா முற்றச்சம். உண்டான் முடிஞ்சிடுச்சு. அடுத்து பெரிய அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம். பெருசுன்னு சொல்ல வராங்க இல்லையா, அதனால் பெரியனா குறிப்பு பெயரெச்சம். இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, தெளிவாக பார்த்துக்காங்க. பழமொழி, அதுக்குரிய மீனிங்லாம். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, இது வந்து உங்களுக்கு தற்செயல் நிகழ்வு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, தற்செயலாக நடந்தது. பனம்பழம் விழுந்தது, காக்கை உட்கார்ந்தது, அது வந்து தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, எதிர்பாராத நிகழ்வு. இது ஒரு பேச்சுக்கு சொல்கிறதான். கிணத்துல வந்து பூதம் இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கிணறு வெட்ட பூதம் கிளம்புறது போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எதிர்பாரா நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல, நல்லா பதியறது, எளிதில் மனத்தில் பதிதல், இதுதான் பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல். வெறும் வயலில் ஒன்றுமே இல்லாத விளையாத வயலில் போய் சும்மா தண்ணி ஊற்றுறதுங்கிறது பயனற்ற செயல். அதான் விழலுக்கு இறைத்த நீர் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, அது வந்து ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலனா ஒற்றுமையின்மை. நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். இங்கே இருக்க குமரகுருபரர். முடியுடைய மூவேந்தர்களில் பழமையானவர்கள் யார்? சேரர்கள். நம்ம ஒரு டிஎன்டெட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்தா அது ஒரு பாயிண்டாக கொடுத்துருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியல. ஸோ முடியுடைய மூவேந்தர்களில் ரொம்ப பழமையானவர்கள் சேரர்கள். ஆரம்பிக்கும் போது என்னன்னு சொல்லுவோம்? சேர, சோழ, பாண்டியர்கள், அப்படித்தான் மூவேந்தருக்கு சொல்லுவோமே. அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சேரர்கள். சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. இதனை டேஷ் என்றும் அழைப்பார். கருவூர். கரூர் இப்போ இருக்கு இல்லையா, கரூர், அதுதான் கருவூர். அப்போ வந்து வஞ்சி, இதனை கரூர் என்று அழைப்பார். சேர நாட்டோட துறைமுகப்பட்டினம். இது எல்லாமே தொண்டி, முசிறி, காந்தலூர் எல்லாமே வந்து சேர நாட்டின் துறைமுகப்பட்டினம். தமிழ்நாட்டின் ஹாலந்து. தமிழ்நாட்டோட ஹாலந்து வந்து திண்டுக்கல். இது கேட்டிருக்காங்க. டேஷ் மிக சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது. இது வந்து திருப்பூர். பின்னலாடை நகரம் திருப்பூர், தமிழ்நாட்டோட ஹாலந்து திண்டுக்கல். முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலே முதன்மையான இடம் வந்து நாமக்கல். முட்டைக்கோழினாலே நாமக்கல் தான். மாங்கனி நகரம் சேலம். மாங்கனி நகரம் சேலம். இப்போ டிஎன்எஸ்ஆர்பி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. போலீஸ் எக்ஸாமில் அப்படியே மேட்ச்சில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் தமிழில். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கோயம்புத்தூர். தெரிஞ்சுக்கோங்க, கோயம்புத்தூர். சுங்கடி சாலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் திண்டுக்கல். மதுரையிலையும் ஃபேமஸ்ஸு, திண்டுக்கல்லையும் ஃபேமஸ். சேரர்களின் நாடு எப்படி சொன்னாங்கன்னா குடநாடு. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன. வேழங்கள். வேழங்கள் கரும்பை தின்றன. வேழம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம். அதெல்லாம் புக் பேக் கொஸ்டினில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுடன் பொருளை பொறுத்துக, இது தெரிஞ்சுக்காங்க. அளந்தவர்னா யாருன்னா வறியவர். அளந்தவர், வறியவர். போற்றார். போற்றார்னா பகைவர். கிளைனா உறவினர். பேதையார். பேதையார்னா அறிவற்றவர் தான் பேதையார். பொறைனா பொறுமை. வெறியி என்னும் சொல்லின் பொருள். வெறியி அப்படின்னா அஞ்சி, இது கேட்கலாம். வெறியினா அஞ்சி.
சேர நாட்டில் நெல்லும் டேஷ் ஒரே மதிப்புடையனாக இருந்தன. உப்பு. சேர நாட்டில் நெல்லும் உப்பும் ஒரே மதிப்பு உடையவனாக இருந்தன. கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் யார்? தாலமி தான் சொல்லியிருப்பார். தாலமி. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு. இது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை பற்றி கேள்விகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. மிகவும் பழமையான நூல், அப்புறம் அதில் எத்தனை இயல்கள், இப்போ எல்லாமே பார்த்துட்டே வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அப்புறம் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படின்னு குறிப்பிடும் நூல் வந்து தொல்காப்பியம். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். இதுக்கு டெஃபினேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. உங்கள் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிளோட கொடுப்பாங்க. பாலாடை சொல்லுக்குரிய புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி. இது வந்து கண்டுபிடிங்க. மட்பாண்டம் திரிதல் விகாரம். இது எப்படி இருந்திருக்குன்னா மண் ப்ளஸ் பாண்டம்னு இருக்கும். அப்போ இன் வந்து என்னவா திரிஞ்சிடுச்சு, இட்டா திரிஞ்சிடுச்சு. அதனால் இது திரிதல் விகாரம். இது புணர்ச்சி விதிகள். சரிங்களா? மரவேர். மரவேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெடுதல் விகாரம். மரம் ப்ளஸ் வேர். இம் வந்து கெட்டுடுச்சு, அதாவது மறைஞ்சிடுச்சு, மரவேர்னு சேர்ந்துடும். இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கெடுதல் விகாரம். மணிமுடி இயல்பு புணர்ச்சி. அப்படியே தான், சேர்த்தாலும் பிரித்தாலும் மணிமுடி தான். கடைத்தெரு தோன்றல் விகாரம். என்ன தோன்றிருக்கு? இத்துன்னு ஒன்று தோன்றிருக்கு. கடை ப்ளஸ் தெருன்னு வந்திருக்கும், கடைத்தெரு. அப்போ தோன்றல் விகாரம், இத்து தோன்றிருக்கு. இது வந்து தெளிவாக பார்த்துக்காங்க. புணர்ச்சி விதிகள் பற்றியும் இல்லை இந்த போல் எக்ஸாம்பிளோடய கேட்டுருவாங்க. இந்த 4மே மெயின். இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். இது ஈஸி தான். பழமொழி. ஆயிரங்காலத்து பையன் என்ன சொல்லுவோம்? நீண்ட காலமாக இருக்கிறதா ஆயிரங்காலத்து பையன்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது. கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா? நடக்கவே நடக்காது. கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல்னால் விரைந்து வெளியேறுதல். போயிடுவாங்க, எடுத்துகிட்டு காசு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறது தான் கம்பி நீட்டிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? விரைந்து வெளியேறுதல். கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். கண்ணை மூடிக்கிட்டு எதுவுமே யோசிக்காமல் ஆராய்ந்து பாராமல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். இதுவும் பழமொழி தான். மேட்ச் பண்ணிக்கலாம். காணல் நீர். இருப்பது போல் இருக்கும் ஆனால் இருக்காது, அதான் காணல் நீர். வாழையடி வாழையா அப்படின்னா பரம்பரை பரம்பரையா. முதலை கண்ணீர் பொய்யா அழுகிறது. எடுப்பார் கைப்பிள்ளை என்ன யார் சொன்னாலும் கேட்டுக்கிறது, அதுதான் எடுப்பார் கைப்பிள்ளை. என்றிருள். இது எப்படி பிரிக்கிறது? என்று ப்ளஸ் இருள். சிங்கம் டேஷில் வாழும். முழை. முழைனா குகைன்னு அர்த்தம். கலிங்க வீரர்களே தோன்றிய உணர்வு. அவங்களுக்கு தோன்றியது அச்சம். இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் கெஸ் பண்ணணும் ஆன்சர்னால் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கெஸ் பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட் மினிட் ரிவிஷன்றனால தான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். டேரெக்டாக பார்த்தலாம். தன்மை ஒருமை. தன்மை ஒருமைனா நான் அல்லேன், ஒருமை நான் வருது இல்லையா? அல்லேன், அதனால் தன்மை ஒருமை. தன்மை பன்மை. நாம் அல்லோம், இதுதான் பன்மை. அல்லோம்னு வருது இல்லையா? அது வந்து தன்மை பன்மை. முன்னிலை ஒருமை. நீ வந்தாலே முன்னிலை ஒருமை. நீ அல்லை. ஏற்கனவே ஓரெழுத்து ஒரு மொழியிலே பார்த்துருக்கோம் இல்லையா? நீ அப்படின்னாலே முன்னிலை ஒருமை தான். முன்னிலை பன்மை. நீவீர். நீவீர்னு வந்தால் பன்மை. அல்லீர். நீவீர் அல்லீர். இது போல் கொஸ்டின் வரும், பார்த்துக்கோங்க. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா மழை தான். இது மேட்ச் பண்ணி பாருங்க. இதில் படற்கை ஆண்பால் என்ன வரும்னா அவன் அல்லன். இது படற்கை ஆண்பால், அவன் அல்லன். படற்கை பெண்பால் என்ன வரும்னா அவள் அல்லல். படற்கை பலர்பால் அவர் அல்லர். அவர்னா நிறைய பேர், அதான் பலர்பால். படற்கை பலர்பால். அவர் அவள் அவை இது மாதிரி அப்படி சொன்னாலே அதெல்லாம் படற்கையில் வருது. இதில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா இதெல்லாமே பாருங்கள் அவள் அவை அது அவர் அப்படி தான் வருது. ஸோ இங்கே படற்கை பலர்பால் அவர் அல்லர். படற்கை ஒன்றன்பால். ஒன்றன்பால்னா அது அன்று, அன்றுன்னு வந்திருக்கு, அது வந்து ஒன்றன்பால். பலவின்பால் அவை அல்ல அவை. இதுதான் படற்கை பலவின்பால் அவை அல்ல. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். அயோத்திதாசன் நடத்திய இதழ். இது கேட்டிருக்காங்க. ஒரு பைசா தமிழன். அயோத்திதாசன் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். அணி இலக்கணம் பார்த்தலாம். பிரிது மொழிதல் அணி.
கடலோடா கால்வல் நெடுந்தீர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதில் வந்து ஓமையை மட்டும் சொல்லியிருப்பாங்க. அது மூலமாகவே வந்து கூற வந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க. டைரெக்டாகவே சொல்லாமல் ஓமையை மட்டும் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நிலத்தில் ஓடக்கூடிய தேர் வந்து கடலில் ஓடாது. அதே போல் கடலில் ஓடக்கூடிய கப்பல், நாவாய்னா கப்பல், இது வந்து நிலத்தில் ஓடாது. சரிங்களா? அப்போ அவங்கவுங்க அந்தந்த எந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல தான் இருக்கணும். அப்படி தான் சொல்ல வராங்க. ஸோ இது வந்து பிரிது மொழிதல் அணி. வேற்றுமை அணி. ஃபஸ்ட்டு ஒற்றுமையை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமையை சொல்லுவாங்க. இங்கே இருக்கு பாருங்க. அதான் வேற்றுமை அணி. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இப்போ நெருப்பு, கொடுஞ்சொல் 2மே வந்து சுடும். அது ஓகே. ஆனால் நெருப்புனால சுட்ட காயம் ஆறிடும். ஆனால் நாவால் சுட்டது, அதாவது வடு வந்து பேசின வடு வந்து ஆறாது. அப்போ ஃபஸ்ட்டு ஒற்றுமையை சொல்லிட்டாங்க, அப்புறம் வேறுபடுத்தி காட்டுறாங்க. இப்படி வந்தால் அது வேற்றுமை அணி. இதே குறளோடே கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து புக்கில் உங்கள் லோயர் லெவல் புக்கில் எந்தெந்த புக்கில் அணி பற்றி இருக்கோ அதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க வித் அதே எக்ஸாம்பிளோட. இரற்ற மொழிதல் அணி. இது வந்து ஸ்லேடை அணின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சொல் இல்லைன்னா தொடர் 2 பொருளை குறிக்கக்கூடியது. அதுதான் இரற்ற மொழிதல் அணி. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாடலும் கொடுத்துருக்காங்க. ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைத்தனக்கு நாணாது. ஸோ இதில் வந்து தேங்காய், நாய் ஆகிய 2க்கும் பொதுவாக சில கருத்துலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி 2மே ஒரு சொல்லோ தொடரோ கொடுத்து 2 பொருள் படி வர்றபடி இருந்துச்சுன்னா அது இரற்ற மொழிதல் அணி, இல்லைன்னா ஸ்லேடை அணி. இது பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த குறளில் இருக்கக்கூடிய அணி என்ன? இது வந்து ஓமை அணி. அதாவது போல வெளிப்படையாகவே வருது பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை எப்படின்னு வந்தால் அது வந்து ஓமை அணி. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இந்த குறளில் வந்துள்ள அணி. இது வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. அதாவது தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, எடுக்க எடுக்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அது போல் கற்றனைத்து ஊறும் அறிவு, அறிவும் அது போல் ஊறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இது மாதிரி எடுத்துக்காட்டி சொல்கிறதுனால அது பேர் என்ன? எடுத்துக்காட்டு ஓமை அணி தான். எடுத்துக்காட்டு ஓமை அணி. கொம்பு முளைத்த குதிரை போல. இந்த தொடரில் இருக்கக்கூடிய அணி என்ன? நீங்களே கெஸ் பண்ணுங்கள். இல் பொருள் ஓமை அணி. ஏன்னா குதிரைக்கு கொம்பு முளைக்காது. அப்படி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து கொம்பு முளைத்த குதிரை போல இல் பொருள் ஓமை அணி. மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல். அதுக்கு பேர் மங்களம். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். இந்த போலி வகைகள் கேட்பாங்க. இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இதுதான் ஆன்சர். அதாவது பந்தர், கடைப்போலி. பந்தல்னு வந்திருந்தாலும் சரி, பந்தர்னு வந்தாலும் சரி, கடைசி எழுத்து மாறி இருந்தாலும் மீனிங் மாறலை. அப்படி இருக்கிறதுனால இது வந்து கடைப்போலி. மைஞ்சு, மஞ்சுன்னு வந்துருக்கணும். அப்போ இது என்னது? முதற்போலி. மை ஃபஸ்ட்டு எழுத்து தான். அப்போ இது முதற்போலி. அஞ்சு, அஞ்சுனா முற்றுப்போலி. 5 இருக்கு இல்லையா, 5 தான் 5ன்னு வந்துச்சு. 3 எழுத்துமே மாறிடுச்சு, முற்றுமே மாறிடுச்சு. ஆனால் பொருள் ஒன்று தான். 5ன்னு சொன்னாலும் ஒன்று தான், 5ன்னு சொன்னாலும் ஒன்று தான். இப்படி கொடுத்தா அது முற்றுப்போலி. அரையர், இது பாருங்க, நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து இடை எழுத்து, அதான் இடைப்போலி. ர வந்திருந்தாலும் சரி, ரை வந்தாலும் சரி, மீனிங் ஒன்று தான். அரையர், இடைப்போலி. முக்கியமாக எப்படி உங்களுக்கு ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்களோ அதெல்லாம் ஓரளவு கவர் ஆகிற மாதிரி இந்த வீடியோ கொடுத்துட்டேன். இந்த வீடியோவும் ஆல்ரெடி தமிழுக்கு போட்ட வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.